ஓம் சாந்தி 8/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடலாவது நமக்காக ஆசிரியராகி பாட எடுக்க வந்திருக்கிறார். நம்மளா இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முறையை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். பாபாவிடம் உண்மையான மனதை வையுங்கள். அப்போது பாபாவின் மனதில் இடம்பெறுவீர்கள். இப்போ ஆன்மீக சேவை பண்ணி நமக்கும் நன்மை செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். பாபாவிடம் உண்மையான மனசை வைங்க, அப்போதுதான் பாபாவின் மனசுல இடம் பெறுவீங்கன்றாரு. கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யார் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களை சொல்லுங்கள் சொல்றாரு. பதில்: யாருக்கு படிப்பின் மீதும் பாபா மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும். இப்போ யாரால் அந்த ஆத்மா அபிமானி முயற்சி செய்ய முடியும்னா, யார் படிப்பு மேல, பாபாவோட படிப்பு மேல, முரளி மேல நம்பிக்கை இருக்கு, பாபா மேலே நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, அன்பு உள்ளதோ, அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியுன்றாரு. அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள். அது ஆத்மா அபிமானியா ஆயிட்டாங்கன்னா அவங்க குளிர்ச்சியா இருப்பாங்க. யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவிடம் தான் அன்பு இருக்கும். நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். நமக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார், நாம் அவருடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு அந்த நஷா, போதை, பெருமிதம் இருக்கும். அவர்கள் சுகம் தருபவர்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சுகம்தான் கொடுப்பாங்க. அவங்க எண்ணம் சொல் செயலால பேசுற வார்த்தையிலிருந்து அவங்க மற்றவங்களுக்கு என்ன சுபபாவனை, சுப ஆசை எண்ணம் இருக்கும். செயல் கூட அவங்க துக்கம் கொடுக்குற மாதிரி செயல் செய்ய மாட்டாங்க. எல்லாமே சுகம் தருபவர்களாக தான் அவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு அடியும் அவங்க ஸ்ரீமத் படியை எடுத்து வைப்பாங்க. பாபா என்ன சொல்றாரோ அதான் வேத வாக்கு. அவர் சொல்ற வழிப்படி எடுத்து வைப்பாங்க. ஓம் சாந்தி. குழந்தைகள் சேவை பற்றிய செய்தியையும் கேட்க வேண்டும். பிறகு மிக முக்கியமான மகாரதிகள், புத்திசாலிகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப சேவை பற்றிய செய்தியை நம்ம கேட்கணும். அங்கங்க என்னென்ன சேவையெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிறகு முக்கியமான மகாரதிகள், அதாவது ஞானத்தை புரிஞ்சுக்கிறது, ஞானத்தை மற்றவங்க சொல்றது, இதெல்லாமே மகாரதிகள்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க புத்திசாலிகள் யார் இருக்கிறார்களோ அவங்க ஆலோசனைகளை கேட்டுதான் நடந்து கொள்ளணும். அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நம்ம நடந்து கொள்ளணும்ன்றாரு. பாபாவுக்கு தெரியும், புத்திசாலி குழந்தைகளுக்கு தான் விசார்ச்சாகர் மந்தன் நடைபெறும். யார் புத்திசாலி குழந்தைகளோ அவங்க தான் ஞானத்தை கடைவாங்க. ஞானத்தை கடைஞ்சி புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறையில கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலமாக சேவிப்பது, என்னென்ன பாயிண்ட்ஸ்களை சொல்ல வேண்டும், இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மேலா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலமாக நம்ம செய்யறது, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அங்கே சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட் எல்லாம் பாபா இப்ப நிறைய பாயிண்ட் புரிய வைக்கிறாரு. ஆனா எதை எங்க சொல்லணும்ட்டு இருக்குது, யுக்தியெல்லாம் இருக்குது. சங்கராச்சாரியார் முதலானவர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்களானால் சொல்வாங்க. இங்குள்ள ஞானம் மிக உயர்ந்ததுன்ட்டு சொல்வாங்க. சில சங்கராச்சாரியர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் இருக்காங்களா, அவங்க இந்த ஞானத்தை கேட்பாங்க. கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, இது ரொம்ப உயர்ந்த ஞானம்ட்டு சொல்லுவாங்க. இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யாரோ சிறந்தவராகத்தான் இருப்பார் என்று தோன்றுகிறது என்பார்கள் சொல்றாரு. பகவான் கற்பிக்கிறார் என்று சொன்னால் அவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அவங்க சன்னியாசிகள் ஏத்துக்க மாட்டாங்க. கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இந்த ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இது கடவுளே சொல்லி கொடுக்குறாருன்னா நம்ப மாட்டாங்க. யாரோ உயர்ந்தவங்க, சிறந்தவங்க யாரோ இதை சொல்லி தராங்கன்ட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனா கடவுளே சொல்லி தரான்றது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் சொல்றாரு. அல்லது டேபிள் சுருக்கமாக நிரப்ப வேண்டும். எப்படி கங்கே தாதி சங்கராச்சாரியருக்கு புரிய வைத்தாரோ அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் பாபாவின் மனதில் இடம் பெறுவார்கள் சொல்றாரு. இப்ப பெரிய பெரிய தாதிகள்லாம் சாமியார்களுக்கு, சங்கராச்சாரியர்கள்லாம் புரிய வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப சேவாதாரி குழந்தைகள் யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் பாபாவோட மனசுல இடம் பெறுவாங்கன்னு சொல்றாரு. அவ்வாறே ஸ்தூல சேவையும் உள்ளது. ஆனால் பாபாவின் கவனம் யார் ஆன்மீக சேவை மூலம் அநேகருக்கு நன்மை செய்கின்றனரோ அவர்கள் மீதுதான் செல்லும் சொல்றாரு. நன்மையோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கலாம். எல்லாத்துலயும் நன்மை இருக்குது. பிரம்மா போஜன் தயாரிப்பதிலும் கூட நன்மை உள்ளது. யுக்தியுடன் தயார் செய்தால்தான் அதுல நன்மை உள்ளதுன்றாரு.
எல்லாத்துலேயுமே நன்மை, ஒரு ஒரு விஷயத்துலையும் நன்மை இருக்கலாம். ஆனால் பிரம்மா போஜன் தயாரிப்பதில் கூட நன்மை இருக்குது. ஆனால் அதை கூட யுக்தியோட தயார் செய்யணுன்றாரு. அதுபோல் யோக யுக்தியுடன் உணவு சமைப்பவர்கள் என்றால் பண்டாராவில் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும். இப்போ யோக யுக்தியோட உணவு சமைக்கிறோன்னா அந்த சமையல் அறையில் அமைதி இருக்கணும்னு சொல்கிறாரு. அமைதியாக நம்ம அந்த பாபா நினைவில் சமையலை வந்து செய்யும்போது, யுக்தியோடு செய்யும்போது பிரம்மா போஜனு கூட மதிப்பு இருக்குது. நினைவு யாத்திரையில் இருக்கணும், பாபா நினைச்சிட்டே சமைக்கணும். யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். யாராவது வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாபா புரிந்து கொள்ள முடியும் சேவாதாரி குழந்தைகள் யாரு, யார் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியுமோ அவர்களை தான் அடிக்கடி சேவைக்காக அழைக்கவும் செய்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆக சேவை செய்பவர்கள் தான் பாபாவின் மனதில் இடம் பிடித்து இருக்கிறார்கள். பாபாவின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகள் பக்கம்தான் செல்கின்றது. இப்போ பாபாவோட அட்டென்ஷன் ஃபுல்லாக யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் இப்போ போகுது. ஏன்னா அவங்க அவங்க தான் வந்து பாபா கருவியாக செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்க மூலமாக. அதனால் அவங்க அவங்க மேலே பாபாவுக்கு வந்து கவனம் போகுது. அநேகரும் நேரடியாக முரளி கேட்ட போதும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை சொல்கிறாரு. டைரக்டாக பாபா வந்து கிளாஸ் எடுக்கிறாரு சிவபாபா மதுபனில். அங்கேயே கேட்டா கூட சிலர் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்றாரு. தாரணே ஆவதில்லை. நிறைய பேருக்கு முரளியை புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் தாரணை பண்ண முடியல. ஏனெனில் அரை கல்பத்தின் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் கடுமையானதுன்னு சொல்றாரு. இப்போ எதனால வந்து தாரணை பண்ண முடியலன்னா, நமக்கு வந்து 63 ஜென்மமா தேகாபிமானம் இருக்குது. அந்த நோய் வந்து மிகவும் கடுமையானது. ஏன்னா அந்த 5 விகாரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டுது, அது கடுமையானதா இருக்குன்றாரு. அதை போக்குவதற்காக மிக சிலரே நல்லபடியாக புருஷார்த்தம் செய்கின்றனர். அந்த 5 விகாரம் நம்மளை விட்டு போயிடணும், தேகாபிமானமே போய் ஆத்மாபிமானியா ஆகணும்ட்டு சிலர் தான் வந்து நல்ல முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்றாரு. அநேகரிடம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேர்வதே இல்லைன்னு சொல்றாரு. பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார், குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆவதற்கு மிகுந்த முயற்சி வேண்டும். சாதாரணமா ஈஸியா நம்மளால தேக உணர்வை விட முடியாது. ஆத்ம உணர்வுக்கு வரணும்னா நிறைய பயிற்சி செய்யணும். பாபா வந்து பிரம்மா பாபா அநேக பயிற்சி செஞ்சிருக்கிறாரு. சாதாரணமாலாம் அவர் வந்து கிருஷ்ணர் ஆகல. நிறைய அந்த உடலை விட்டு போறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பயிற்சி செஞ்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எழுதினாரு, எழுதி எழுதி நான் ஆத்மா நான் ஆத்மான்றதை பதிய வச்சாரு. அப்புறம் எல்லாரையும் ஆத்மாவா பார்க்குற பயிற்சி, தன் மனைவி கூட ஆத்மாவா பார்க்கறது, குடும்பத்தை கூட ஆத்மாவா, எல்லாரையும் ஆத்மாவா பார்க்குற பயிற்சி. அதாவது உடலை பார்த்தாலும் அந்த நெற்றி புருவத்தை ஆத்மாவை பார்க்குற பயிற்சி. அதை கண்டு காணாம இருக்கிறது, எது நடந்தாலும் அதை பார்த்தும் பார்க்காம இருக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய முயற்சி வந்து பாபா செஞ்சார் பிரம்மா பாபா. சில சார்ட்டும் கூட அனுப்பி வைக்கிறாங்க என்றாலும் முழுமையாக அனுப்புவதில்லை சொல்றாரு. இப்ப சில பிகேஸ் வந்து சார்ட் கூட வைக்கிறாங்க பாபாவுக்கு, டெய்லியுமே சார்ட் எழுதுறாங்க. ஆனா அதை வந்து முழுசா அனுப்புறது இல்லை, முழுசா எழுதுறது இல்லைன்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறாங்க இல்லையா, ஏதோ செய்யறாங்க, அதனால பாபா வந்து கொஞ்சம் கவனம் இருக்குதுன்றாரு. ஆத்ம அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகருக்கு குறைவாக உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான கவனம் வந்து நிறைய பேருக்கு குறைவா இருக்கு. அதாவது அந்த சார்ட்லாம் வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம், அமிர்த வேலை செய்யறோம், முரளி படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா வந்து அந்த முழுமையான முயற்சி இருக்குல்ல, நம்ம இந்த உடல் நான் கிடையாது, நான் ஆத்மா. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆத்மா அபிமானிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பயிற்சி பண்ணலாம். ஒரு நாள் வந்து இந்த உடம்பு வந்து ஒரு காரு, இந்த ஆத்மா வந்து ஒரு டிரைவர், அப்படி பயிற்சி பண்ணலாம். இன்னொரு நாள் இந்த இந்த உடம்பு வந்து ஒரு கோயில், நான் வந்து மூர்த்தி. அது மாதிரி அந்த ஒன்னொன்னையும் பரிவர்த்தனை பண்ணணும், மாற்றம் பண்ணணும். அப்பதான் அந்த ஆத்மா அபிமானி நிலை வரும். அதை நம்ம பண்றதே இல்லை. நம்ம எப்பயும் போல தேகாபிமானத்துல எல்லா விஷயத்தையும் செய்யறோம். ஆனா செய்யறோம் பாபான்னு நினைக்கிறோம், அது அப்பப்ப ஒரு ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அமிர்த வேலையை பண்றது, அப்புறம் முரளி படிக்கிறது, எல்லாத்தையும் ஒரு வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆத்மாபிமானி மேல கவனம் வைக்கிறது இல்லை. அது அநேகருக்கு அது குறைவாக இருக்குன்றாரு. ஆத்மா அபிமானிகள் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள். உண்மையா நீங்க ஆத்மா அபிமானி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது, நீங்க மிகவும் சாந்தமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் இவ்வளவு அதிகமாக உரையாடல் செய்ய மாட்டார்கள். யார் ஆத்மா அபிமானியா அவங்க அதிகம் பேச மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு அந்த அளவுக்கு இருக்கும். அவங்க அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. பாபா நினைவு தான் அவங்களுக்கு அதிகம் இருக்கும். பாபா மேலதான் அன்பு அதிகமா இருக்கும். குல்சா தாதி கூட நம்ம பார்ப்போம், ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஏதாவது கிளாஸ்னா மட்டும் பேசுவாங்க, மற்ற டைம்ல பாபா நினைவுல இருப்பாங்க. கேட்கவே வேண்டாம், அவங்க அந்த அளவுக்கு அவங்க பாபா மேல அன்பு இருக்கும். ஆத்மாவுக்கு அவ்வளவு குஷி இருக்க வேண்டும், எந்த ஒரு மனிதருக்கும் ஒருபோதும் இல்லாத அளவு இப்ப வந்து குஷி இருக்கணும்ன்றாரு.
இந்த லட்சுமி நாராயணருக்கோ ஞானமே கிடையாது. தேவி தேவதைகள் இருக்காங்களா, அவங்க சொர்க்கத்துல வாழும்போது அவங்களுக்கு ஞானம் கிடையாது. லட்சுமி நாராயணனுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்ப உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த உடலை விட்டவுடனே இந்த ஞானமே போயிரும்னு சொல்றாரு. உங்களுக்கு தான் பகவானே படிப்பு சொல்லி தருகிறார். இப்ப கடவுள் தான் வந்து நமக்கு நேரடியா வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. பகவான் நமக்கு தான் கற்பிக்கிறார். இந்த நஷாவும் கூட உங்களில் ஏதோ ஓரிருக்கு தான் உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப கடவுளே இறங்கி வந்து லட்சுமிக்கோ நாராயணனுக்கோ எடுக்கல தேவதை, அதாவது சொர்க்கத்துல. இங்க வந்து இந்த உடல்ல நம்ம இருக்கிறோம், நம்ம ஆத்மா இந்த உடல்ல இருக்கும்போது இங்கதான் வந்து நமக்கு கடவுளே இறங்கி வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. பிரம்மா உடல்ல நுழைஞ்சு இந்த ஒரு போதை வந்து உங்கள கூட 1 2 பேருக்கு தான் இருக்குன்றாரு. அந்த நஷா இருக்குமானால் பாபாவின் நினைவில் இருக்கணும் இல்லையா? அவர்கள் ஆத்ம அபிமானி என சொல்லப்படுவார்கள். ஆனால் அந்த நஷாவே இருப்பதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த போதையே இருப்பதில்லை. நினைவில் இருப்பவர்களின் நடத்தை மிக நல்ல ராயலாக இருக்கும் சொல்றாரு. யார் பாபா நினைவிலே இருக்கிறாங்களோ அவங்க நடத்தை எப்படி இருக்கும்? அந்த பழைய மாதிரி இருக்காது, நல்லா ராயலா இருக்கும்னு சொல்றாரு. நாம் பகவானின் குழந்தைகள், அதனால் பாடலும் கூட உள்ளது. அதீந்திரிய சுகம் பற்றி கோபகோபியரிடம் கேளுங்கள்ட்டு ஒரு பாடல் கூட இருக்கு. அவர்கள் ஆத்மாபிமானியாக இருந்து பாபாவை நினைவு செய்வார்கள். அதாவது நான் ஆத்மா, அந்த உடல் அல்ல, நான் பறந்து பாபா கூடயே போவேன். அந்த மாதிரி அந்த பாபாவை எப்பயுமே அந்த ஆத்மா பரமாத்மா அந்த அன்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அதீந்திரிய சுகத்துல அவங்க பறந்துட்டே இருப்பாங்க, நினைவு செய்வதில்லை. அதனால் சிவபாபாவின் மனதில் இடம் பிடிப்பதில்லை சொல்றாரு. பாபாவை நினைக்கிறது இல்லை, அதனால அவர் மனசுல இடம் பிடிக்கிறது இல்லைன்றாரு. சிவபாபாவின் மனதில் இல்லை என்றால் தாதாவின் மனதிலும் இடம் பெற முடியாதுன்னு சொல்றாரு. சிவபாபா மனசுல இல்லைன்னா அப்ப பிரம்மா பாபா மனசுலயும் நம்மளால இடம் பெற முடியாதுன்றாரு. ஏன்னா பாப் தாதா 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்களே, அவருடைய மனதில் இருப்பார்களானால் இவருடைய மனதிலும் இருப்பார்கள் சொல்றாரு. பாபா ஒவ்வொருவரை பற்றியும் அறிவார். குழந்தைகள் தாங்களே கூட புரிந்து கொண்டுள்ளனர் நாம் என்ன சேவை செய்கிறோம் என்று. இப்ப நமக்கே தெரியும் நம்ம என்ன சேவை பண்றோம், பாபாக்காக நம்ம என்ன நேரம் ஒதுக்குறோம், எவ்வளவு நேரம் அவரை நினைக்கிறோம், எவ்வளவு நேரம் மனசார சேவை பண்றோம், எவ்வளவு நேரம் வார்த்தைகள் மூலம் சேவை பண்றோம், எவ்வளவு நேரம் ஸ்தூல சேவை, பாபாக்காக எவ்வளவு டைம் ஒதுக்குறோம்னு நமக்கே தெரியுன்றாரு. சேவையின் ஆர்வம் குழந்தைகளுக்கு அதிகம் இருக்கணும். இப்போ வந்து டைமே இல்லை, அதனால பாபா சொல்றாரு சேவையின் ஆர்வம் இப்போ உங்களுக்கு அதிகம் இருக்கணும். சிலருக்கு சென்டரை பராமரிப்பதிலும் ஆர்வம் உள்ளது. பாபா மேல இருந்து பார்த்தாரு, சிலருக்கு சென்டரை அழகா பார்த்துக்கிறது, தூய்மை பண்றது, அதை நல்லா கவனிச்சுக்கிறதுல கூட ஆர்வம் இருக்குது. சிலருக்கு சித்திரங்களை உருவாக்குவதில் ஆர்வம் உள்ளது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. சிலருக்கு ஆர்ட் வரைகிறதுல ஆர்வம் இருக்குது. பாபாவும் சொல்கிறார், எனக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய குழந்தைகளை மிகவும் பிடிக்கும் சொல்றார். யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளோ அவங்கள ரொம்ப பிடிக்கும்ன்றாரு. அவர்கள் தந்தையின் நினைவிலும் இருப்பாங்க, மேலும் சேவை செய்வதற்கும் துடித்து கொண்டிருப்பார்கள். யார் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவங்களுக்கு தெரியும், டெய்லி முரளி படிக்கிறாங்கல்ல, அதனால பாபா சொல்ற டைரக்ஷன் படி நடப்பாங்க. பாபா நினைவுல இருப்பாங்க, சேவை கிடைச்சா துடிச்சு துடிச்சு கொண்டிருப்பார்களாம் சேவை செய்வதற்கு. சிலரோ முற்றிலும் சேவையே செய்வதில்லைன்னு சொல்றாரு. பாபா சொல்வதையும் ஏற்று நடப்பதில்லை. பாபாவோ அறிவார் இல்லையா? பாபாவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும்ல, மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனாலதான் முரளியில சொல்லிட்டே இருக்கிறாரு, எங்கே யார் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்காரு பாபா. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால தனது வழிப்படி செல்கின்றனர். அதனால் அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பெறுவதில்லை சொல்றாரு. அஞ்ஞான காலத்திலும் கூட எந்த குழந்தையாவது கெட்ட நடத்தையுடன் இருந்தால் தந்தையின் மனதில் இருப்பதில்லைன்னு சொல்றாரு. இப்ப அஞ்ஞான காலத்துல கூட இப்ப நான்பி கேஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதாவது 1 2 புள்ள இருக்கும், அதுல ஒரு புள்ள வந்து அப்பா பேச்சு கேட்காது. அப்ப அப்பாவுக்கு பிடிக்காது, இது ஏன் தான் பெத்தன்னு தெரியலன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அது மாதிரி பாபா சொல்றாரு, அவர்களை குழந்தை என கொள்கின்றார். சங்க தோஷத்தில் கெட்டு போகின்றனர். அவங்க தீய செயற்கையில போயிட்டு கெட்டு போகின்றனர். அதே மாதிரிதான் இங்கேயும் யார் சேவை செய்கின்றனோ அவர்கள் தாம் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் மீது பாபா அன்பு செலுத்த மாட்டார்னு சொல்றாரு. அதிர்ஷ்டத்தின் அனுசாரம்தான் படிப்பார்கள் என புரிந்து கொண்டுள்ளார். ஆனா பாபா புரிஞ்சுக்கிறாராம், லக் இருந்தாதான் இவங்க படிப்பாங்க. ஏன்னா சில பேர் முரளியே படிக்கிறது இல்லை, அது வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு முரளி கூட படிக்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு, அதை 2 3 நாள் முரளியை சேர்த்து வச்சு படிக்கிறது, அன்னன்னைக்கு படிக்கிறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பிறகும் கூட அன்பு யார் மீது இருக்கும்? பிறகும் கூட பாபாக்கு அன்பு யார் மேல இருக்கும்? அதுவோ விதிமுறை இல்லையான்னு சொல்றாரு. இதுல கூட விதிமுறை தான். இப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சர் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிற பசங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாங்க.
அப்போ படிக்காத பசங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் போடுவாங்க? அதில் கூட விதிமுறை இருக்குது இல்லையா? அதான் சொல்றாரு. நல்ல குழந்தைகளை மிகுந்த அன்போடு அழைப்பார்கள். நீ மிகவும் சுகம் தருபவன், நீ தந்தை மீது அன்புள்ளவன் என சொல்வார்கள். யார் பாபாவை நினைவு செய்வதே இல்லை என்றால் அவர்களை பிதா சிநேகி என்று எப்படி சொல்வார்கள்? சொல்றாரு. இப்ப என்ன நினைக்கவே இல்லை நீங்க, அப்புறம் உங்களை எப்படி நான் பிதா சிநேகின்னு சொல்றதுன்றாரு. தாதா சிநேகி ஆகக்கூடாது, தாதா சிநேகி ஆகக்கூடாது, அதாவது பிரம்மா பாபா சிநேகி ஆகக்கூடாது, சிவபாபா சிநேகி தான் ஆகணும், தந்தையின் சிநேகி தான் ஆக வேண்டும். யார் தந்தையின் சிநேகியாக உள்ளார்களோ அவர்களின் பேச்சு நடத்தை மிக இனிமையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா சிவபாபா எப்படி இருக்கிறாரு? நேத்து கூட சொன்னார்ல, தூய்மை அன்பு அமைதியா, தூய்மை அன்பு இன்னொன்னு சொன்னாரு. அந்த மாதிரி பாபா இருக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் இனிமையா தூய்மையா அன்பா பாபா இருக்கிறாருன்னா அப்ப நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் சொல்றாரு. பேச்சு நடத்தை மிக இனிமையாக அழகாக அவங்களுக்கு இருக்கும்ன்றாரு. விவேகம் எப்படி சொல்கிறது? விவேகம் கூட இப்படி சொல்லுது. நேரம் உள்ளது என்றாலும் சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. பாபா சொல்றாரு, விவேகம் சொல்லுதான், அது டைம் இருக்குதுனாலும், டைம் இருக்குது, விநாசம் கூட லேட் ஆகும், ஆனா உங்களுடைய சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லைன்றார் பாபா. உட்கார்ந்தவரை விபத்து ஏற்பட்டு விடுகின்றது. சிலர் ஹார்ட் ஃபெயில் ஆகி விடுகின்றனர், சிலருக்கு ஹார்ட் ஃபெயில் ஆயிடுது, சிலருக்கு நோய் வந்து விடுகிறது, மரணம் திடீரென்று வந்து விடுகிறது இல்லையா? அதனால் சுவாசத்தின் மீதோ நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இயற்கை சேதங்களின் ஒத்திகையும் நடைபெற்று கொண்டுள்ளது. இப்ப இயற்கை சேதங்கள் கூட நிறைய, அதோட ஒத்திகை கூட பாபா ட்ரெய்லர் சொல்றாரு. ட்ரெய்லர் தான் இப்ப நடக்குது, பிக் பிக்சரே இனிமேதான்றாரு. ஏன்னா எதுலையுமே நம்பிக்கை இல்லைன்றாரு. அப்ப வந்து நம்ம எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணணும், அதை தான் வந்து சொல்றாரு. சேவையெல்லாம் ஒழுங்கா பண்ணணும், ஏன்னா டைமும் இல்லை, இயற்கை மாற்றங்களும் ஏற்பட்டுட்டு இருக்குது, எல்லா ஒத்திகையும் ட்ரெய்லர் மாதிரி நடந்துட்டு இருக்குது, எல்லாமே நமக்கு ட்ரெய்லர் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே எச்சரிக்கை தான் பாபா நமக்கு கொடுக்குறாரு. காலம் தவறி மழை பெய்வதாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறதுன்னு சொல்றாரு. இந்த உலகமே துக்கம் தரக்கூடியது தான். இப்போ இந்த உலகம் மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் மீதி கலியுகம், அதோட இறுதி. இது வந்து கும்பிபாக நரகம்னு சொல்லிடுறாரு. மோசமான நரகம். இதுல இந்த உலகமே இதுக்கப்புறம் என்ன துக்கம் தரக்கூடியதுதான் சொல்றாரு. இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம சேவை பாபான்ட்டு இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். பாபாவும் கூட எப்போது மிகுந்த துக்கம் உள்ளதோ, ரத்த ஆறு ஓட இருக்கிறதோ அந்த மாதிரி நேரத்தில் தான் வருகிறார். சிவபாபா கூட எப்ப வராரு? முன்னாடியேவா வந்தார் அவரு? இப்பதான் வந்திருக்கிறாரு. எப்ப ரொம்ப துக்கம் இருக்குதோ, ரத்த ஆறு ஓட இருக்குதோ அந்த மாதிரி டைம்ல தான் அவரும் வராரு. இப்போ முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. நாம் நமது முயற்சியை செய்து 21 பிறவிகளுக்கான நன்மையோ அடைய வேண்டும் சொல்றாரு. அநேகருக்கு தங்களின் நன்மையை செய்து கொள்வதற்கான அக்கறை கூட காணப்படுவதில்லை. நிறைய பேருக்கு தனக்குத்தானே நன்மை செய்து கொள்வதற்கான அக்கறை அவங்களுக்கே இல்லைன்னு சொல்றாரு. அவங்களோட நன்மை தான், அவங்க வந்து நினைச்சா பாபா நினைச்சா நல்லா இருக்கலாம், அவங்க பாபாவை நினைச்சா 108ல வரலாம், அவங்க பாபாவை நினைச்சா நல்லா சேவை பண்ணலாம், அந்த அக்கறை கூட அவங்களுக்கே காணப்படுவதில்லைன்னு சொல்றாரு. பாபா இங்கே அமர்ந்து முரளி நடத்துகிறார் என்றாலும் புத்தி சேவாதாரி குழந்தைகளின் பக்கம்தான் உள்ளதுன்னு சொல்றாரு. பாபா இப்ப இங்க உட்காந்து முரளி மதுபன்ல உட்காந்து முரளி எடுக்கிறார், இருந்தாலும் யாரெல்லாம் சேவாதாரி குழந்தைகளோ அவங்க பக்கம் தான் பாபாவுக்கு புத்தி இருக்குதான். இப்போது சங்கராச்சாரியர் கண்காட்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், இல்லை என்றால் இவர்கள் இது போல எங்கும் செல்ல மாட்டார்கள். இதெல்லாம் பாபா நினைக்கிறாரு. மிகவும் கர்வத்தோடு இருக்கிறாங்க, ஆகவே அவர்களுக்கு மதிப்பும் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த சங்கராச்சாரியர் சாமியார்கள்லாம் அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். அதை தன் நானே கடவுள்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த சாஸ்திரத்தோடைய அகங்காரம். சன்னியாசினாலே அது ஒரு தனியா அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும். அதான் சொல்றாரு. மிகவும் கர்வத்தோடு இருக்கிறாங்க, ஆகவே அவர்களுக்கு மதிப்பும் கொடுக்க வேண்டியுள்ளதுன்றாரு. மேலே சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். அவங்கெல்லாம் மதுபனுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கவனிப்பாங்க. பிரகாஷ் நிதாதி அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா எல்லாரையுமே ரொம்ப கவனிப்பாங்க. சிம்மாசனத்துல அவங்கள அமர்த்தணும். கூடவே அவர்கள் அமர முடியும் என்பதில்லை, கூடவே அவர்களும் அமர முடியும் என்பதில்லை, அவர்களுக்கு மதிப்பு அதிகம் வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. சங்கராச்சாரியர் போன்றவர்களுக்கெல்லாம் மதிப்பு அதிகம் வேண்டியுள்ளதுன்றார். பணி உள்ளவர்கள் என்றால் அவர்கள் வெள்ளி முதலியவற்றின் சிம்மாசனத்தை விட்டு விடுவார்கள்னு சொல்றாரு. பணி உள்ளவர்கள்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பிடிக்காது, சிம்மாசனம்லாம் விட்டுடுவாங்கன்றாரு. பாபாவை பாருங்கள் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவும் சரி சிவபாபாவும் சரி, ஏன்னா சிம்மாசனத்துல உட்கார்றாரு, சாதாரணமா இருக்கிறாரு, யாருமே அறிந்து கொள்ளவில்லை பாபாவை. எப்பேற்பட்டவர் ஹையஸ்ட் சர்வ சக்திவான், அவர் வந்து சாதாரணமா வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறது கூட தெரியாது யாருக்கும். குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அபூர்வமாக யாரோ தான் அறிந்து கொண்டிருக்கிறார்கள்.
நம்மள கூட பிகேஸ்லயே சிலர் தான் கடவுளை சரியா தெரிஞ்சிட்டாங்க. எவ்வளவு அகங்காரி பாபா பாருங்க. அவர் ஏதாவது வந்து எனக்கு ஒரு சிம்மாசனம் வைங்க, நான் அதில் தான் உட்காருவேன், இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், என் காலை வந்து எல்லாரும் கழுவுங்க அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு பக்தி பாடல் பாடுங்க, பஜன் போடுங்க, பாடுங்கலாம் சொல்றாரா சிவபாபா? எதுவுமே சொல்றது இல்ல. அவர் அப்படியே அவ்வளோ அகங்காரம் இல்லாம நான் உங்களுடைய சேவகன்னு சொல்றாரு. எவ்வளவு நிரகங்காரி பாபா! இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தம் இல்லையான்னு சொல்றாரு. அப்படியே அப்பான்னு வந்திருக்கிறாரு. நம்மலாம் அப்படியே குழந்தைகள். அந்த சம்பந்தத்துல இப்ப வந்திருக்கிறாரு. எப்படி லௌகிக் தந்தை குழந்தைகளுடன் இருக்கிறார் இல்லையா? இப்ப சாதாரணமா நம்ம சரீரத்தினுடைய அப்பா கூட எப்படி இருக்கிறாரு இல்லையா? குழந்தைகளோட சாப்பிடுறாரு, சாப்பிட வைக்கிறாரு. அது மாதிரிதான் இவரும் இருக்கிறாரு. இவரும் நம்ம கூட உட்காந்து சாப்பிடுறாரு, நம்மளுக்கு ஊட்டி விடுறாரு. இவர் எல்லையற்ற தந்தை. சன்னியாசிகள் முதலானவர்களுக்கு பாபாவின் அன்பு கிடைப்பதே இல்லை. பாருங்களேன், நமக்கு கிடைச்சது மத்தவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்ப பாபா எவ்வளவு நம்மளை கொஞ்சறாரு. இனிமையான குழந்தைகளேன்றாரு, கூடவே வாழறாரு, கூப்பிட்டா வந்துடுறாரு. பாபான்னா போதும், மேரா பாபா தான். உடனே வந்துருவாரு. இந்த அன்பு சன்னியாசிகளுக்கு கூட கிடைக்கலன்றாரு. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், கல்ப கல்பமாக நமக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்ப கிடைக்கிறது. நம்ம 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாபாட்ட வந்து அன்பு கிடைக்குது. பாபா நம்மை மலராக மாற்றுவதற்கு மிகுந்த முயற்சி செய்கிறார். பாபா நம்மள இப்ப ரொம்ப முயற்சி பண்றாரு. ஏன்னா என் குழந்தை நான் சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுறணும், இந்த கஷ்டப்படக்கூடாது, கலியுகத்துல இப்படி லோல் படுது என் குழந்தை, அதை பார்க்கவே பிடிக்கலன்ட்டு நம்மளை மாத்துறதுக்கு மிகுந்த முயற்சி செய்யறாரு சிவபாபா. ஆனால் டிராமாவின் அனுசாரம் அனைவரும் மலராக மாறுவதில்லை. இருந்தாலும் அவங்கவுங்க என்னது அவங்கவுங்க கர்மா படிதான் எல்லாரும் மலரா மாறுறதில்லைன்றார். இன்று மிக நல்லவர்களுக்கெல்லாம் நாளை விகாரி ஆகி விடுகிறார்கள் சொல்றாரு பாபா. இந்த நல்லவர்களா இருந்த பிகேஸ் நாளை விகாரி ஆகிடுறாங்கன்றாரு. பாபா சொல்வார், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் வேற என்ன செய்வார்கள்? இவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இருக்கிறாங்க பிகேஸ் நிறைய பேர். அநேகருக்கு அசுத்த நடத்தை ஆகி விடுகிறதுன்றாரு. நிறைய பேருக்கு தான் தவறு பண்றதே தெரிய மாட்டேங்குது. நம்ம இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பேசுறோம், இதெல்லாம் பேசுறது கூட சிலது நம்ம எண்ணம் சொல் செயல்ல கவனமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது, எண்ணத்தால கூட நம்ம துக்கம் கொடுக்க கூடாது, எதுவுமே தெரிய மாட்டுது. அதனால தெரியாமலே தவறு செய்றாங்க. அசுத்த நடத்தை ஆகிறது. கட்டளைக்கு விரோதமாக நடக்கின்றனர். பாபா ஒண்ணு சொல்வாரு, இவங்க வேற மாதிரி செய்றாங்க. ஏதாவது ஒண்ணு கர்ம கணக்குல நான்பி கேஸ் மாதிரி மாட்டிக்கிறாங்க. அது மாதிரிதான் நடக்கிறாங்க. அதான் சொல்றாரு, ஈஸ்வரனின் வழிபடியும் நடக்கவில்லை என்றால் அவர்கள் நிலை என்னவாக இருக்கும்? இப்ப பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கலன்னா அப்ப அவங்களோட நிலை என்னவாக இருக்கும்ன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான், வேற யாருமே இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரு? காட்ஃபாதர் தான், வேற யாரும் கிடையாது. பிறகு தேவதைகளின் சித்திரங்களில் நீங்கள் பார்ப்பீங்களானால் இந்த லட்சுமி நாராயணன் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் மனிதர்கள் இதையும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது இவர்கள் இது போல ஆக்கியவர் யார்? இந்த லட்சுமி நாராயணன் இருக்காங்களே இந்த கோயில்ல எல்லாம், அவங்கள அந்த மாதிரி ஆக்கந்தே சிவன் தான். அது கூட யாருக்கும் தெரியல. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நன்கு அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். உங்களுக்கோ உங்களுடைய சாந்தி தாமம் சுகதாமம் தான் இப்போது நினைவுக்கு வருகிறதுன்றாரு. உங்களுக்கு பரந்தாமம் சொர்க்கம், நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் நமக்கு நினைவுக்கு வருது. சேவை செய்பவர்களின் பெயர்கள் நினைவில் வருகின்றன சொல்றார் பாபா. நிச்சயமாக யார் பாபாவின் கீழ்ப்படுதலான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களின் பக்கம்தான் பாபாவுக்கு மனசு செல்லும்னு சொல்றாரு. எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவை தான் வருகிறார். அந்த லௌகீக தந்தையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக நமக்கு கிடைக்கிறாரு. இவர் ஒரே ஒரு தடவை தானே வராரு. அந்த அப்பா உடலுக்கான அப்பானா இப்ப இந்த உடல்ல ஒரு அப்பா, இதுக்கு முன்னாடி பிறவியில ஒரு உடல்ல ஒரு அப்பா, அதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை அப்பா கிடைச்சிருப்பாங்க இல்லையா? இவர் ஒரே ஒரு இப்ப கடைசி பிரிவுல இந்த ஒரு உடல்லயே தான் நமக்கு கிடைக்கிறாரு சிவன். எல்லையற்ற அப்பா ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கிறாரு. அவங்கெல்லாம் நிறைய பேர் கிடைக்கிறாங்க இல்லையா? சத்தியுகத்திலும் கிடைக்கிறாங்க. ஆனால் அங்கே இந்த தந்தை சிவபாபா கிடைக்க மாட்டார். பாருங்க எவ்வளவு வேல்யூபிள். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, இனிமே அவர் கிடைக்க மாட்டாரு. அப்ப எப்படி நினைக்கணும் அவர் கூட வாழணும்? அதை விட்டுட்டு இந்த விஷயங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மாயா பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க பிகேஸே. பாபாவை நினைக்கிறதே கிடையாது. அதான் சொல்றாரு, இப்போதைய படிப்பின் மூலம் நீங்கள் பதவி பெறுகிறீர்கள். இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ முரளி, அது மூலம் தான் உங்களுக்கு பதவி கிடைக்குதுன்றாரு. இதையும் குழந்தைகள் நீங்க தான் அறிவீர்கள். பாபாவிடம் நாம் புது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம். இப்பயும் நம்ம இப்ப நமக்கு தான் இதெல்லாம் புரியும். நம்ம வந்து புது உலகத்துக்கு சொர்க்கத்துக்காக இப்ப படிச்சிருக்கிறோம். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும் சொல்றாரு. மிகவும் சுலபம்தான், இதெல்லாம் நமக்கு புத்தியில இருக்கணும்.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாபா விளையாடி கொண்டிருக்கிறார் என வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று யாராவது வந்து விடுகிறார் என்றால் பாபா உடனே அங்கேயே அவர்களுக்கு ஞானம் ஞானம் கொடுக்க தொடங்கி விடுவார். எல்லையற்ற தந்தை அறிவீர்களா? பாபா சொல்றாரு, பாபா விளையாடிட்டு இருக்கிறாருன்னா திடீரென்று யாராவது வந்துட்டாங்கன்னா பாபா உடனே அங்கேயே அவர்களுக்கு ஞானம் கொடுக்க தொடங்கிடுவாராம். யாராவது வந்தாங்கன்னா அங்க உட்காந்து அப்படியே ஞானம் சொல்ல தொடங்கிடுவாராம். விளையாடிட்டு இருந்ததே நிறுத்திடுவாராம். நிறுத்திட்டு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு ஞானம் சொல்ல தொடங்கிடுவாராம். எல்லையற்ற தந்தை அறிவீர்களா? தந்தை வந்துள்ளார் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காகன்னு சொல்றாரு. இப்ப கடவுளே வந்துட்டாரு பழைய உலகத்தை புதுசா ஆக்கிறதுக்காக. ராஜயோகம் கற்பிக்கிறார். பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்க வேண்டும். இப்ப ராஜயோகமே சொல்லி கொடுக்கறது யாரு? சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. அது பாரதவாசிகளுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே இந்த தேவதைகளின் ராஜ்யம் கூட இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றார். இப்போதும் நரகமா இருக்குது. நரகத்திலிருந்து பிறகு சொர்க்கமாக பாபா தான் உருவாக்குவார். இப்படி இப்படி முக்கிய விஷயங்களை நினைவு செய்து யாராவது வந்தால் அவர்களுக்கு அமர்ந்து புரிய வையுங்கள்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சுக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு யாராவது வந்தா உட்காந்து புரிய வைங்க. இந்த மாதிரி கடவுளே வந்துட்டாரு, சொர்க்கமா மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நரகத்துல இருந்து சொர்க்கமா கடவுள் தான் மாத்த முடியும். இப்போ நரகமா இருக்குது, அவர் சொர்க்கமா மாத்த வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து அமர்ந்து புரிய வைங்க. அப்போது எவ்வளவு குஷியாகிடுவார்கள் பாருங்களேன். அவங்கவுங்க துக்கத்துல வராங்க, அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னீங்கன்னா உடனே குஷியாயிடுவாங்கன்றாரு. பாபா வந்துள்ளார் என்று மட்டும் சொல்லுங்க. இது கீதையில் பாடப்பட்டுள்ள அதே மகாபாரத யுத்தம். சொல்லுங்க, பாபா வந்துட்டாரு. யாரு? கடவுள் வந்துட்டாரு. அவர் நம்ம அப்பா வந்துட்டாரு. இது கீதையில் பாடப்பட்டுள்ள அதே மகாபாரத யுத்தம்னு சொல்லி சொல்லுங்க. கீதையின் பகவான் வந்திருந்தார். கீதை சொல்லியிருந்தார். எதற்காக சொன்னாரு? மனிதர்லேருந்து தேவதை ஆக்குவதற்காக தான் கீதை சொல்லியிருந்தாரு. தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் பாபா இப்ப சொல்றாரு. அவரை நினைச்சா போதும், சொர்க்கத்தை நினைச்சா போதும், ஆஸ்தியை நினைச்சா போதும்ட்டு பாபா சொல்றார். இதுவோ துக்க உலகம். இவ்வளவு புத்தியில் இருக்குமானால் கூட குஷி இருக்கும். இது தெரிஞ்சாலே போதும். இது வந்து துக்க உலகம். நான் வந்து வந்து பாபா நினைச்சு ஆஸ்தியை நினைச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இது நீ புத்தியில இருந்தாலே குஷி இருக்கும்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் நாம் பாபாவுடன் கூடவே சாந்தி தாமத்துக்கு செல்ல போகிறவர்கள். பிறகு அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக முதலில் சொர்க்கத்திற்கு சுகதாமத்திற்கு வருவோம். எப்படி கல்லூரியில் படிக்கிறாங்க என்றால், நாம் இதை படிக்கிறோம், பிறகு இது போல ஆவோம் என்று புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? நான் இந்த மாதிரி வக்கீல் ஆவேன், நான் போலீஸ் சூப்பரண்டென்ட் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இவ்வளோ பணம் சம்பாதிப்போம். குஷியின் அளவு கூட அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த குஷி இருக்க வேண்டும். இப்ப நமக்கும் இந்த குஷி இருக்கணும். நான் போய் தேவதையாக போறேன், இந்த படிப்பு படிச்சு நான் புத்தியில இந்த ஞானத்தை ஸ்டோர் பண்ணி நான் பணக்காரராக போறேன், சொர்க்கத்துல போய் தேவதையாக போறேன்ற அந்த குஷி இருக்கணும் இல்லையா? நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்து இந்த ஆஸ்தியை இப்போ பெறுகிறோம். பிறகு நாம் சொர்க்கத்தில் நமது மாளிகையை கட்டுவோம். நாள் முழுதும் புத்தியில் இந்த சிந்தனை தான் இருக்குமானால் குஷியும் இருக்கும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் சொல்றாரு. இந்த மாதிரி பாபா நினைக்கிறது, சொர்க்கத்தை நினைக்கிறது, முரளி படிக்கிறது, மற்றவங்களுக்கு முரளியை புரிய வைக்கிறது, சேவை பண்றது, அதுக்குதான் சேவை பண்ணுங்கன்றாரு. ஏன்னா மாயா நுழையாது. இல்லைன்னா மாயா வந்து அவங்க இவங்க இந்த கதை அந்த கதை எல்லார பத்தியும் புத்தியில ஓடும். டைம் வேஸ்ட் ஆயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆயிடும். அதான் பாபா சொல்றாரு, நாள் முழுதும் புத்தியில இந்த மாதிரி சிந்தனை இருக்குன்னா குஷியும் இருக்கும், தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்வோம்னு சொல்றாரு. எந்த குழந்தைகளிடம் ஞான செல்வம் உள்ளதோ அவர்களின் கடமை தானம் செய்வதாகன்றாரு. இப்ப நம்ம கிட்ட இருக்குது, புத்தியில ஞானம் இருக்குன்னா நம்ம கடமைன்றாரு பாபா. உங்க கடமை நீங்க போய் மற்றவங்க சொல்லி புரிய வைக்கணும். புத்தியில ஞானம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு ஞானத்தை புரிய வைக்கணும், தானம் செய்யணுன்றாரு. இப்ப வீட்டுல காசு இருக்குன்னா நம்ம யாராவது இல்லாதவங்க காசு கேட்டா நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அது நம்ம கடமை. ஏன்னா நம்ம வந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால கொடுக்குறோம். அது மாதிரிதான் சொல்றாரு. செல்வம் உள்ளது ஆனால் தானம் செய்வதில்லை என்றால் அவர்கள் கஞ்சன் என சொல்லப்படுவார்கள்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு பாருங்க. இப்ப புத்தியில ஞானம் இருக்குது, எனக்கு எல்லா அறிவும் இருக்குது, ஆனா அதை மத்தவங்க நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அது என்னது? அப்ப கஞ்சன் தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுல காசு வச்சு நம்ம கொடுக்கலன்னா கஞ்சன்னு சொல்லப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரின்றாரு. ஒரு நிமிஷம். அதான் சொல்றாரு, அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலத்தான். இப்ப யார் வந்து காசு வச்சுட்டு மத்தவங்க கொடுக்க மாட்டாங்களோ அவங்க எல்லாம்
கஞ்சன், அவங்கள்ட்ட செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலதான்றாரு. செல்வம் இருந்தால் அவசியம் தானம் செய்ய வேண்டும். அப்ப நம்மள்ட்ட செல்வம் இருக்குன்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு குடுக்கணும். நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் சதா பாபாவின் மனதில் அமர்ந்துள்ளனர். அப்ப அதே மாதிரிதான் இங்க வந்து நம்ம நம்ம புத்தியில ஞானம் இருக்குது, நம்ம படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஞான செல்வம் வந்து கொடுக்க கொடுக்க அது நிறைய அதிகமாகும், செல்வம் அதிகமாகும். அதனால சொல்றாரு, நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் சதா பாபாவின் மனதுல இப்ப அமர்ந்திருக்கிறாங்கன்றாரு. ஒரு சிலரை பற்றி சிந்தனை உள்ளது பாபாக்கு, இவர்கள் ஒருவேளை விட்டு போகலாம் என்று. சிலரை பத்தி பாபாக்கே சிந்தனை வருதாம். அதாவது இவங்க இவங்க இப்ப நல்லாதான் எல்லாம் சேவைலாம் பண்றாங்க, ஒருவேளை இவங்க விட்டு கூட போகலான்ட்டு பாபாக்கே சிந்தனை வருதாம். ஏன்னா அவங்க சூழ்நிலைகள் அது மாதிரி உள்ளன, அது போல உள்ளனன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தேக அகங்காரம் அதிகமாக உள்ளது. யாருக்கு தேக அகங்காரம், தேக அபிமானம், தேக அகங்காரம் அதிகமா, ஈகோ அதிகமா இருக்குதோ அவங்க எந்த சமயமும் கூட கையை விட்டு போய் தங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அகங்காரம் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எந்த சமயம்னா பாபா கையை விட்டுட்டு தங்க வீட்டுக்கு போயிட்டு அமர்ந்து கொள்ளலாம் சொல்றாரு. முரளி வகுப்பை நன்றாக நடத்தலாம், ஆனால் தேக அபிமானம் அதிகம் உள்ளதுன்னு சொல்றாரு. நிறைய முரளி எல்லாம் படிச்சுன்னு ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம், ஆனா தேகாபிமானம் அதிகம் இருக்குதுன்னு சொல்றாரு. கொஞ்சம் பாபா எச்சரிக்கை செய்தாலும் விட்டு போய் விடுவார்கள்னு சொல்றாரு. இல்லை என்றால் பாடல் உள்ளது, எட்டி உதைத்தாலும் அன்பு செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் என்ன பண்ணாலும் சரி நம்ம பாபா விட்டு போக கூடாதுல்ல, அதான் சொல்றாரு. அகங்காரம் இருந்துச்சுன்னா நம்ம போயிடுவோம், அதாவது போயிடுறாங்கன்னு சொல்றாரு. இங்கே பாபா சரியான விஷயம்தான் சொல்கிறார் என்ற போதிலும் கோபம் அதிகமாக வந்து விடுகிறது. சிலருக்கு முரளி கேட்டு முரளியில பாபா வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. யார் மூலமா அட்வைஸ் பண்றாரு, அந்த அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் சொல்றாங்க, கோச்சிட்டு போயிடுவாங்க, அதோட வரவே மாட்டாங்க. அதான் சொல்றாரு. ஆனா பாபா இங்க சரியான விஷயம் தானே சொல்றாரு என்ற போதிலும் கோபம் வந்து அதிகமா வந்துருதுன்றாரு. இப்படி இப்படி குழந்தைகளும் உள்ளனர். சிலரோ உள்ளுக்குள் மிகவும் நன்றி சொல்கின்றனர். சிலருக்கு வந்து ஆஹா இந்த ஞானம் கிடைச்சதுனால தான் நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு குஷியா இருக்கிறாங்க, நன்றி சொல்றாங்க. சிலர் உள்ளுக்குள்ளேயே எரிந்து இறந்து விடுகிறார்கள்னு சொல்றாரு. ஏன்னா மாயாவின் தேக அபிமானம் அவங்களுக்கு அதிகமா இருக்குது. இப்படியும் அநேக குழந்தைகள் உள்ளனர், முரளி கேட்பதே இல்லை. ஆமா, அப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முரளிலாம் தேவையில்ல, பாபா நினைச்சாலே போதும்னு சொல்றாங்க. பாபா மேல அவ்வளவு அன்பா, ஆனா வந்து முரளி கேட்க மாட்டாங்களாம். ஏன்னா வந்து பாபா என்ன சொல்றாரு, என் மேல அன்புனா பிரம்மா பாபா மேல அன்பு, சிவபாபா மேல அன்புனா அவர் என்ன எதன் மூலமா நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு, சிவபாபா முரளி மூலமா பேசிட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபாவுக்கு எது பிடிக்கும், பிரம்மா பாபா பிடிக்கும்னா பிரம்மா பாபாவுக்கு எது பிடிக்குமோ அது நமக்கு பிடிக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு முரளிலாம் நான் கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு பாபா மேல பாபாவுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சிலரோ முரளி கேட்காமல் இருக்க முடிவதே இல்லை. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா முரளி இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிரும். டெய்லி முரளி கேட்காம இருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. முரளி படிப்பதில்லை என்றால் தன்னுடைய பிடிவாதம் தான். நம்மிடமும் ஞானம் அதிகம் உள்ளது என்று. சிலர் வந்து 5 வருஷம் முரளி தானே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, நான் 5 வருஷமும் கரைச்சி குடிச்சிட்டேன், இது அவ்யக்த முரளி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் புத்தியில எல்லாம் ஞானமும் இருக்குது, நான் பெரிய ஆளு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அகங்காரத்துல இருப்பாங்க. அதனால வேற எதுவும் இல்லை, அதனால படிக்க மாட்டாங்க, அடுத்தடுத்து படிக்க மாட்டாங்கன்றாரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம நம்ம வந்து உடல்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் சம்பூர்ணம் அடையாம இருக்கிறோம்னா நம்ம ஏதோ குறைவு இருக்கு நமக்கு. அப்ப குறை இருக்குன்னா நம்ம ஞான செல்வமும் குறைவா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா நம்ம திரும்ப திரும்ப முரளி படிச்சுட்டே தான் இருக்கணும். ஜானகி தாதிலாம் அப்ப வந்து பாபாட்ட கேக்குறாங்க, நான் லேட்டா வந்துட்டேன் பாபா, நான் என்ன பண்றது, முயற்சி எப்படி பண்றதுன்னு அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு வருஷமா எத்தனை வருஷமா லேட்டா வந்துட்டாங்கன்ட்டு அவங்க கேட்டாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, குழந்தாய் ஒரு நாளைக்கு 6 தடவை 8 தடவை படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து 16 தடவை அந்த மாதிரி படிப்பாங்க, ஒரு நாளைக்கே அத்தனை தடவை முன்னாடியே படிப்பாங்களாம் அவங்க. அப்ப அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆக எங்கே சங்கராச்சாரியார் முதலானவர்கள் கண்காட்சிக்கு வருகிறார்களோ சேவை நன்கு நடைபெறுகிறது என்றால் அந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்பணும். அப்போது எப்படி சேவை நடைபெற்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் சொல்றாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் சேவை நடக்குதோ அந்த சேவை செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நடந்தா எல்லாருக்கும் சொல்லணும்ன்றாரு. மேலும் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறு சேவைக்கான சிந்தனைகள் யாருக்கு வருகின்றனவோ அவர்களைத்தான் பாபா சேவாதாரிகள் என புரிந்து கொள்வார். இப்போ பாபா டெய்லி முரளியில சொல்றாருல, இந்த மாதிரிலாம் சேவை பண்ணுங்க அப்படிலாம் சேவை பண்ணுங்கன்னு, அந்த சிந்தனை வந்து யாருக்கு ஓடுதோ அவங்க தான் வந்து சேவாதாரிகள்ன்ட்டு பாபா புரிஞ்சுக்குவாராம். சேவையில் ஒருபோதும் களைத்து போக கூடாதுன்னு சொல்றாரு.
ஐயோ இன்னைக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன், இவ்வளோ நேரம் சேவை பண்ணிட்டேன், எனக்கு ஒரே டயர்டா இருக்குன்னா போய் ஆகக்கூடாதுன்றாரு. இதுவோ அநேகருக்கு நன்மை செய்வது இல்லையா? இது நிறைய பேருக்கு, ஏன்னா 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க பூலோகத்துல, எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? அப்ப வந்து நன்மை செய்யணுன்றாரு. பாபாவுக்கோ இதே அக்கறை தான் உள்ளது. அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும்ட்டு பிரம்மா பாபாவுக்கு அக்கறை இருக்குது. குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். நாள்தோறும் முரளியில் புரிய வைத்து கொண்டேதான் இருக்கிறார் பாபா. இந்த ஆன்மீக சேவை முக்கியமானதுன்னு சொல்றாரு. கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஆர்வம் இருக்கணும்ன்றாரு. பேட்ஜ் எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கோயிலுக்கு சென்று புரிய வைங்க. இந்த லட்சுமி நாராயணன் எப்படி இது போல ஆனார்கள்ட்டு சொல்லி புரிய வைங்க. பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள், எப்படி ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார்கள், கோவில்களின் வாசலில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாரு பாருங்க. லட்சுமி நாராயணன் கோவில் வாசல்ல உட்காந்துட்டு இந்த லட்சுமி நாராயணன் எங்க போனாங்க, அவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, உங்களை யார் இப்படி ஆக்குனாங்க, இதெல்லாம் கேள்வி கேளுங்க, இதெல்லாம் புரிய வைங்கன்னு சொல்றாரு. யாராவது வந்தால் கேளுங்க, இந்த லட்சுமி நாராயணர் யார், எப்போது இவர்களின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது, அனுமாரும் செருப்புகள் வைக்கும் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டார் இல்லையா? அப்படி கூட ஒரு கதை இருக்கு. அனுமார் வந்து செருப்பு வைக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டார், ராமநாம ஒழிக்கிற இடத்துலலாம் அங்க உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதற்கும் கூட ரகசியம் உள்ளது இல்லையா? இரக்கம் வருகின்றது. சேவைக்கான யுக்திகள் பாபா நிறைய சொல்றாரு. பாபாக்கு நம்ம மேல இரக்கம் வருது, அதனால யுக்திலாம் சொல்ல. ஏன்னா சேவை பண்ணாதானே இந்த குழந்தை பதவி அடையும், 108ல வரும் அப்படின்னு அவருக்கு வந்து இரக்கம் வருது. தோத்துறக்கூடாது என் குழந்தை, தர்மராஜபுரியில வந்து நிக்க கூடாதுன்ட்டு அவருக்கு இரக்கம் வருது. சேவைக்கான யுக்திகள் பாபா நிறைய நமக்கு சொல்றாரு. ஆனால் அவற்றை அபூர்வமாக சிலர் தான் நடைமுறையில் கொண்டு வராங்கன்னு சொல்றாரு. பாபா சொன்னாலும் அதை சிலர் தான் அபூர்வமா பிராக்டிக்கலா கொண்டு வராங்க. சேவைகள் நிறைய உள்ளன, சேவை இல்லைன்னா கிடையாது, நிறைய இருக்குன்றாரு. பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகணும். யாரெல்லாம் மூன்றாவது கண் இல்லையோ, அதாவது ஆத்மா தேக உணர்வுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, இந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தான் யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஊன்றுகோல் ஆகணும். யார் சேவை செய்வதில்லையோ, புத்தி தூய்மையாக இல்லை என்றால் பிறகு தாரணையே ஆவதில்லைன்னு சொல்றாரு. இல்லை என்றால் சேவை மிகவும் சுலபம்தான்றாரு. சேவை செய்யறது ஈஸி தான், ஆனா நம்ம புத்தி கரெக்ட் ஆகாம இருக்கணும்ல. அந்த விஷயம் இந்த விஷயம்னு எல்லாம் புத்தியில போட்டு வச்சோம்னா எப்படி நமக்கு பாபா சொல்றதெல்லாம் பதியும்? தாரணையே ஆகிறது இல்லைன்றார். இல்லை என்றால் சேவை மிகவும் சுலபம்தான்றாரு. நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் இப்ப செய்றீங்க, யாராவது பணக்காரர்கள் வந்தா சொல்லுங்க, நாங்கள் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கிறோம், அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம்ட்டு சொல்லுங்க. இந்த பேட்ச்கள் மீது பாபாவுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. அந்த பேட்ச் மேல பாபாவுக்கு அதிக மதிப்பு இருக்குது, வேற யாருக்கும் இவ்வளவு மதிப்பு கிடையாதுன்றாரு. இது மிக நல்ல ஞானம் நிரம்பியுள்ளது. இந்த இந்த பேட்ச்ல எல்லா ஞானமும் நிரம்பி இருக்குன்றாரு. ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பாபாவும் கூட என்ன செய்ய முடியும்? அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா பாபா கூட என்ன பண்ண முடியுன்றாரு. பாபாவையும் படிப்பையும் விட்டுடுறாங்க என்பது பெரிதிலும் மிகப்பெரிய தற்கொலை ஆகும் சொல்றாரு. ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிறதுலே பெரிய தற்கொலை என்னன்னா பாபா விடுறது, படிப்பை விட்டுறதுன்றாரு. பாபாவுடையவராக ஆகிவிட்டு பிறகு அவர் கையை விடுவது என்றால் இது போல மகான் பாவ காரியம் வேற எதுவுமே கிடையாதுன்றார். பிகே ஆயிட்டு நான் பிகே ஆகிறது, போயிடுறது, பாபா விட்டு போயிடுறது மகான் பாவ காரியம், வேற எதுவும் கிடையாதுன்றாரு. அவர்களை போல அபாக்கியவான் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லையா? நாம் உலகத்துக்கு எஜமானர் ஆக போகிறோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது, இது சாதாரண விஷயமே அல்லன்றாரு. நினைவு செய்வீர்களானால் குஷியும் கூட இருக்கும். நினைவு இருப்பதில்லை என்றால் பாவங்கள் பஸ்மமே ஆகாது. பாபா நினைச்சாதான் பாவம் எரியும், இல்லைன்னா பாவம் எரியாது. தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் குஷியின் அளவு கூட அதிகரிக்கணும்ன்றாரு. ஆனால் மாயா அதிக விக்னங்களை ஏற்படுத்துகிறது. இப்ப நமக்கு குஷியா இருக்கணும். இப்ப பாபா ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறோம், இல்ல ஒரு மணி நேரம் நினைக்கிறோம், அவரை நினைச்சு ஜாலியா இருக்கணும்னா உடனே மாயா வந்துருது. ஏதாவது மாயா வந்து விக்னங்களை ஏற்படுத்துதுன்றாரு. குழந்தைகளை கீழே விழ செய்து விடுகின்றது. ஏதாவது வந்து அந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒண்ணு மாட்ட வச்சு நம்ம கீழே விழ வைக்குதுன்றாரு. உடனே அப்படியே கவலையா ஆயிடுறாங்க. அந்த போதையே இறங்கி போகுது, குஷி போயிடுது. பாபாவின் ஸ்ரீமத்தையே பெற்றுக்கொள்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் சொல்றாரு. இப்ப பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு, இது பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்ட்டு. எல்லா ஸ்ரீமத் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. அப்பனா அவங்க என்ன பதவி அடைவாங்கன்றாரு. கொஞ்சம் வழிமுறை மட்டும் பெற்றுக்கொண்டால் பிறகு அப்படியே லேசான பதவிதான் பெறுவார்கள். அதாவது எல்லா ஸ்ரீமத் இருக்கு, அதுல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணனா நல்ல பதவி அடைய முடியும். ஒரு சிலதை மட்டும் நான் ஃபாலோ பண்ண, சிலதை விட்டுருவேன்னா அப்ப அந்த அளவுக்கு தான் பதவி அடைவீங்கன்றார். நல்லபடியாக வழிமுறை பெற்று கொள்வார்களானால் உயர்ந்த பதவி பெறுவார்கள் சொல்றாரு. எல்லையற்ற ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, இதில் செலவு முதலியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. இப்ப எல்லையற்ற ராஜதானி பாபா வந்து பெரிய ராஜதானியை உருவாக்கிட்டு இருக்கிறாரு.
இதுல செலவே கிடையாதுன்றாரு. குமாரிகள் வருகின்றனர், கற்றுக்கொண்டு அநேகரை தங்களைப் போல் ஆக்குறாங்க. இதில் கட்டணம் முதலியவற்றின் விஷயமே கிடையாதுன்றாரு. காசுலாம் பாபா இங்க கேக்குறாரா? கிளாஸ் எடுக்கிறோம் வாங்க டெய்லி இவ்வளோ காசுன்ட்டு. வெளியில நீங்க சத்சங்கெல்லாம் போனீங்கன்னா காசு கேட்பாங்க. இங்கெல்லாம் காசே கிடையாது. பாபா சொல்கிறார், உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவி தருகிறேன். நான் சொர்க்கத்திற்குமே வருவதில்லை, உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், நான் வர்றதே இல்லைன்றார். சிவபாபாவோ கொடுக்கின்ற வள்ளல் இல்லையா? அவருக்கு செலவுக்கு என்ன கொடுப்பார்கள்? இவர் பிரம்மா பாபா அனைத்தையும் அவருக்கு தான் கொடுத்து விட்டார், வாரிசாக ஆக்கி கொண்டார். பதிலுக்கு பாருங்க, ராஜ்யமே கிடைக்கிறது இல்லையா? நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம சிவபாபாக்கு கொடுத்துட்டோம், மனசு புத்தியால கொடுத்துட்டு ட்ரஸ்டியா இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே நமக்கு ராஜ்யம் கொடுக்குறாரு இல்லையா? உங்களுக்கு சொர்க்கத்துல ராஜ்யம் கிடைக்குது. இது முதல் முதல் உதாரணம் சொல்றாரு. முழு உலகத்திலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. இப்போ முழு உலகத்திலையும் பாபா வந்து சிவபாபா சும்மா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. செலவு ஒரு பைசா கூட கிடையாதுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையின் நண்பனாக பிடித்தமானவராக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தை மிகவும் இனிமையாக ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அகங்காரமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். ஏன்னா அகங்காரம் வந்துச்சுன்னா நம்ம பாபா விட்டே போகிற மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கேயுமே ஈகோ நமக்கு வராம பார்த்து, ஏன்னா நான் செய்யல, பாபா தான் என்னை செய்விக்கிறாரு, செய்பவர் பாபா தான், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு இருந்துட்டா கடைசி வரைக்கும் பிகேவா இருக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட், படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னை அழித்துக் கொள்ளும் மகா பாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவை தான். இந்த சேவையில் ஒருபோதும் நீங்க கழிச்சு போகக்கூடாது. ஏன்னா இது ஆத்மாவுக்கான சேவை. நம்ம சேவை செய்ய செய்ய ஆத்மால பேட்டரி சார்ஜ் ஆகும். ஆத்மாவுக்கும் உங்களுக்கு சார்ஜர் ஏறிட்டே இருக்கும். உடம்புக்கும் சக்தி கிடைக்கும், ஆத்மாவுக்கும் சக்தி கிடைக்கும் சேவை பண்ண பண்ண. சென்டர்ல போய் ஒரு சேரை தூக்கி போட்டா கூட அது பாபா சக்தி கொடுத்துருவாரு. நம்ம ஒரு பாத்திரம் தொலைக்கிறோம்னா அதுக்கும் சக்தி கொடுக்குறாரு. அது எப்படிதான் செய்யறோம்னே தெரிய மாட்டுது. நம்ம கிச்சன் சேவை பண்றோம்னாலும் அதுக்கும் சக்தி கொடுக்குறாரு. அங்கேதான் நிக்கிறாரு நம்ம கூடவே. அப்ப செய்ய செய்ய இங்க சாதாரணமா லௌகீகத்துல உடல் உணர்வுல செய்யும் போது களைச்சு போயிடும். ஆனா பாபா சேவை செய்யும் போது களைச்சே போகாது. முரளி படிச்சாலும் சரி, எந்த ஒரு சேவை செஞ்சாலும் சரி, நமக்கு களைப்பே வராது. அதனால சொல்றாரு, ஒருபோதும் நீங்க களைச்சு போகக்கூடாது. ஞான ரத்தினங்களின் தானம் தான் இப்ப செய்யணும்ன்றாரு. எல்லாருக்கும் நம்ம ஞான ரத்தினங்களை தானம் செய்யணும், கருமி ஆகக்கூடாது. செல்வம் இருந்தா நம்ம மத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்றோம்ல, அந்த மாதிரி இப்ப ஞான ரத்தினங்கள் புரியுதா உங்களுக்கு? முரளி புரியுதா? அப்ப பாபா உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நீங்க தான் மத்தவங்க சொல்லணும், அப்ப தானம் செய்யணும், அப்ப நீங்க கருமி ஆகக்கூடாதுன்றாரு. வரதானம், சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக பற்றற்றவராக அன்பானவராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் எங்க இருக்கிறோம்? நம்ம ஆத்மா பூர்வ மத்தியில தான் இருக்கிறோம். நம்ம தான் அது, நம்ம இந்த உடம்பே கிடையாது. நம்மளோட உண்மையான சொரூபம் புள்ளி. இந்த நினைவினாலதான் நீங்க விடுபட்டவரா பற்றற்றவரா அன்பானவரா ஆக முடியுன்றாரு. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி உங்களை நீங்க ஆத்மா நான் பூர்வ மத்தியில இருக்கிறேன், இந்த உடம்பு கூட உங்களுக்கு பற்று வராது. அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்பு கூட நான் இல்லை. இப்ப நமக்கு வந்து பற்று எங்கெங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு, அப்புறம் உடம்புக்கான உறவினர்கள், இவங்க அவங்க, இவங்க நான் சொல்றதான் கேட்கணும், இவங்க என் கூடயே இருக்கணும், இவங்க என்னை விட்டு போகக்கூடாது, இது என்னுடைய வீடு, என்னுடைய சென்டர், என்னுடைய மாணவர்கள் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பற்று எதனால வருதுன்னா, நான் ஆத்மான்றதே ஞாபகம் இல்லை, உடல் உணர்வு. அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. உண்மையான சொரூபம் உண்மையான இருப்பிடம் அந்த நினைவு வரும்போது விடுபட்டவராக ஆக முடியும். பற்றற்றவராக அன்பானவராக ஆகுங்கன்றவர் தானே கொடுக்குறாரு. நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி ரூபத்தின் நினைவு தான் சதா பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக ஆக்குகிறது. பாபா இன்னும் மேல போயிட்டாரு. மேல சொல்றாரு, பரந்தாமத்துல நிராகாரி ரூபம் புள்ளியா அது வந்து ஞாபகம் வரணும். அந்த நினைவு தான் சதா உங்களை பற்றற்றவராக அன்பானவராக ஆக்குகிறது. நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்களே அல்லன்னு சொல்றாரு. நம்ம தான் அங்க இருக்கிறவங்க தான், நம்ம இங்க சேவைக்காக வந்திருக்கிறோம். நம்ம இங்க சேர்ந்தவர்களே அல்லன்ட்டாரு. உங்க முடிஞ்சு போச்சு, சங்கம யுகத்துல இருக்கிறீங்க, கலியுகமே உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்களே அல்லன்றாரு. நீங்க அவதாரம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க சேவைக்காக தான் இங்க இருக்கிறீங்கன்றாரு. ஆனால் அவதாரம் செய்திருப்பவர்கள் இந்த சிறியதொரு விஷயம் மட்டும் நினைவு இருந்துச்சுன்னா நீங்க விடுபட்டு விடுவீங்க.
யார் அவதாரம் செய்திருப்பதாக புரிந்து கொள்ளாமல் குடும்பஸ்தன் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பஸ்தரின் வண்டி சேற்றில் மாட்டியிருக்கிறதுன்னு அர்த்தம்ன்றாரு. இப்ப நம்ம வந்து ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம், விடுபட்டு இருப்போம். இல்ல நான் தான் என் தலைமையில தான் எல்லாம் பொறுப்பு இருக்குன்ட்டு நினச்சிக்கிட்டீங்கன்னா, நான் அவதாரம் செய்யலை எனக்கு குடும்பஸ்தன் நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்க வண்டி சேத்துல மாட்டிட்டு இருக்கு. அந்த கர்ணனோட வண்டி வந்து சேத்துல மாட்டிக்கும்ல, அந்த மாதிரி குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலையாகும் சொல்றாரு. இப்ப குடும்பஸ்தன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா சுமையான நிலை அது. மற்றும் அவதாரம் என்பதோ முற்றிலும் லகுவான நிலையாகும். நான் வந்து ஃபரிஸ்தா அவதரிச்சிருக்கிறேன் இந்த உடல்ல, நான் ரொம்ப ட்ரஸ்டியா இருக்கேன், எல்லா பொறுப்பும் பாபானுடையது, என்னது எதுவுமே கிடையாது. பிரம்மா பாபா அப்படிதான் கவலையற்ற மகாராஜாவா இருந்தாரு. அவதாரம் என புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான இருப்பிடம் உண்மையான சுரூபம் நினைவிருக்கும் மற்றும் விடுபட்டும் நீங்க விடுவீர்கள் சொல்றாரு. எல்லா பொறுப்பையும் பாபாட்ட ஒப்படைச்சு நான் ஃபரிஸ்தா நான் அவதரிச்சிருக்கிறேன் அந்த அவதாரம்ன்ற அந்த நினைவு இருந்துச்சுன்னா நீங்க விடுபட்டு விடுவீர்கள் சொல்றாரு. ஸ்லோகன்: யார் தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியம் செய்றாங்களோ அவர்களே பிராமணர் ஆவார்கள். யார் பிகே? யார் பிராமணர்னா யார் தூய்மையா இருக்கிறாங்களோ மற்றும் விதிபூர்வமா அந்த ஸ்ரீமத் படி ஒவ்வொரு காரியமும் செய்றாங்களோ அவங்க தான் பிராமணர். காலையில ஏஞ்சது வந்து சாயங்காலம் வரைக்கும் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு அதுபடி கரெக்டா விதிபூர்வமா யார் ஒவ்வொரு காரியம் செய்றாங்களோ தூய்மையா இருக்கிறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள் ஆவார்கள் சொல்றாரு பாபா. அவ்யக்த சமிஞ்ஞை: சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். யார் பணிவாக இருக்கின்றார்களோ அவர்களே புதிய படைப்பை செய்ய முடியும். சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் விதையே நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு ஆகும் சொல்றாரு. அதாவது நம்ம பணிவா இருக்கணும், எல்லாரும் வரணும், எல்லாரையும் நம்ம புது புது படைப்பு சொர்க்கத்துக்கு வரணும்ன்றது நம்ம எண்ணத்துல இருந்தா நம்ம சுப பாவனை வைக்கணும், சுப விருப்பம் வைக்கணும். அந்த விதை தான் வந்து கருவி உணர்வு மற்றும் பணிவான உணர்வு ஆகும். இப்ப இவங்கெல்லாம் எதுக்கு மாறணும், எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். நான் மட்டும் படிச்சுக்கிறேன், நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போறேன், இவங்களாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்களால படைப்பே படைக்க முடியாது. அதான் சொல்றாரு, யார் பணிவாக இருக்கிறாங்களோ புதிய படைப்பை அவங்களால தான் செய்ய முடியும். சுபபாவனை சுப விருப்பம் வந்து விதை வந்து யார் பணிவா இருக்காங்களோ கருவின்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் வரும்ன்றாரு. எல்லைக்குட்பட்ட தன்மானம் இருக்கக்கூடாது, ஆனால் பணிவு தான் இருக்கணும். இப்போது தன்னுடைய வாழ்வில் சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த சம்ஸ்காரத்தை இப்ப தாரணை செய்யுங்கள். ஒருவேளை விருப்பம் இல்லாமலேயே எப்போதாவது கோபம் அல்லது எரிச்சல் வந்தது என்றால் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. இப்போ நமக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மாயா வருதுன்னா நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, ஏதோ ஒரு சில விஷயங்கள்லனா நம்ம என்ன சொல்லணும்னா உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இனிமையான பாபா என்று சொல்லுங்கள், அப்போது அதிகப்படியான உதவி கிடைத்திரும் சொல்றாரு பாபா. இன்னைக்கு தான் டெக்னிக் சொல்றாரு. இது ஏற்கனவே ஒரு நாள் முரளியில சொல்லியிருந்தாரு, மறந்துட்டோம். கோபம் வரும்போது உள்ளத்துல இருந்து சொல்லுங்க இனிமையான பாபான்ட்டு, அப்போ வந்து அதிகப்படியான உதவி கிடைச்சிரும்ட்டு சொல்றாரு. இன்னைக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறாரு இதை. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரமா, நன்றி பரிவாரம்.